இந்த மாதம் கர்த்தர் பிந்திய உன்னை முந்தியவனாக மாற்றுகிறார். பிந்திய உன்னை முந்திக் கொண்டு வருகிறார். எல்லா விஷயத்திலும் உலக பிரகாரமான நன்மையில் ஒரு சம்பாத்தியம், ஒரு ஆசீர்வாதம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னை முன்னாக கொண்டு வந்து நிறுத்துவார். உன் குடும்பத்தார் பிரமிப்பார்கள். உங்க அப்பா சொல்லுவாரு, அவன் ஆடு மேய்ப்பன், அவனை கூப்பிடாதீங்க, அவனுக்கு சரியா ட்ரெஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பரம தகப்பன் சொல்லுகிறார், இல்லை, அவன் யார் தெரியுமா? அவன் ஆடுகளை மேய்க்கிறான். அவன் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் அல்ல, அவன் ஆடுகளோடு ஆடுகளாய் நின்று 23ஆம் சங்கீதத்துல என்னை அவன் மேய்ப்பராய் நிறுத்தி இருக்கிறவன். அவன் இனி ஆடுகளை மேய்க்க கூடாது, அரசனாக வேண்டும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆடு மேய்ச்ச நீ அரசனாக போற. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. தள்ளப்பட்ட நீ மூளைக்கெல்லாம் மாற போற. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உதவாத நீ உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாறப்போகிறாய். சிறுமையும் எளிமையுமான உன்னை குடும்பத்தில் எல்லாரும் விடவும் கர்த்தர் ஆசீர்வாத முன்பந்தியிலே நிறுத்த போகிறார். உங்க குடும்பத்துல எல்லாரையும் படிப்பு நீங்க தான் குறைஞ்சவங்க. வீடு சிறிய வீடு, சம்பாத்தியம் தின சம்பாத்தியம். கவலையே படாத. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விட கர்த்தர் உன்னத்தான் முதல் படியில கொண்டு வருவார். யாபேசை ஆண்டவர் எல்லாரிலும் மேன்மையாக்கியது போல இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோருமாய் மாறுவார்கள். இந்த வார்த்தை உன்னில் நிறைவேறும். நீ ஒரு எப்ராஹிம், நீ ஒரு சிறந்த தாவீது, நீ தெய்வத்தால் நேசிக்கப்படத்தக்கவன். தேவனுடைய பிள்ளையே, பல பேர் இயேசு இருந்த வீட்டின் வாசலை நெருக்கி அற்புத சுகம் கிடைக்காதா நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனா ஒருத்தனை பாடை போன்ற ஒரு கட்டிலே சுமந்து திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஐயா, எத்தனையோ மணி நேரமா காத்து நிற்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு கூரையை உடைச்சி அவனை இயேசுவுக்கு முன்னாடி வச்சாங்க. அங்கே நின்றவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தூக்கி கொண்டு வந்தவன் சுகம் பெற்று கைகளை தட்டி கொண்டு பாடி ஓடினான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இயேசுவால முடியுமா முடியாதா? ஆகுமா ஆகாதா? இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா? இயேசுவால் சாத்தியம் ஆகுமா ஆகாதா? இயேசு நடப்பிப்பாரா இல்லையா? இது இயேசுவால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?